இன்னைக்கான மார்க்கெட், நாளைக்கான மார்க்கெட், இதுக்கப்புறம் வரக்கூடிய மார்க்கெட் எப்படி இருக்கும் கூட இல்ல பாத்துருவோமா? சோ ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை. இன்னைக்கு இன்வென்டரி. சோ இன்வென்டரி ரிப்போர்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஒரு சிலர் வந்து இது பாசிட்டிவ் சொல்லுவாங்க, ஒரு சிலர் இது நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தவரை பார்த்தா இன்னைக்கு நெகட்டிவ் தான். அது எப்படி சார் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? இன்வென்டரி ரிப்போர்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா கூட இன்வென்டரி ரிப்போர்ட் அப்படின்னு போட்டீங்கனாலே அதுலயே உங்களுக்கு சொல்லிடும் அது நெகட்டிவா பாசிட்டிவான்ட்டு. நெகட்டிவ் வந்தா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் வந்தா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஏற போகுதுன்னு அர்த்தம், பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இறங்க போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் படி பாசிட்டிவ், ஆனா மார்க்கெட் படி நெகட்டிவ். சோ மார்க்கெட் இறங்க போகுதுன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு நம்மளுக்கு 200 220 போகுன்னு எதிர்பார்த்தோம், ஆனா அவ்வளவு தூரம் போகல. கம்மிங் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு நைட்டு க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5680க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட் வந்து 750 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் 650க்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி கீழே வரும், 550 வரைக்கும் போகும். இதுதான் இன்னையோட ரிப்போர்ட். நாளைக்கு இதுதான் நடக்கும், நாளை கழிச்சு இதுதான் நடக்கும், கம்மிங் வீக்ஸ் ஃபுல்லா இதுதான் நடக்கும். நெக்ஸ்ட் இன்வென்டரி வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 500 to 700 தான் அதிகபட்சம். இதுக்கு மேல போக சான்ஸே கிடையாது. சரி வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? மார்க்கெட்ல இந்த ப்ராஃபிட் லெவல்ல இருந்து அடுத்த லெவல் ப்ராஃபிட்டுக்கு எப்படி போறதுன்னு எதிர்பார்ப்பீங்க. என்னோட பர்சனல் ரெக்கமெண்டா நான் என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னாக்கா, எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் சரி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட